பாரம்பரிய கைவினை நிலைத்தன்மை மிக்க ஆடை வடிவமைப்புக்காக அறியப்படும் சொகுசு ஆடை நிறுவனமான கைரா இந்தியாவின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் புதிய உயர்தட ஆடை தொகுப்பான டேல்ஸ் ஆஃப் இந்தியாவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் 28 மாநிலங்களின் பாரம்பரிய கலை வடிவங்கள் மற்றும் கலாச்சாரத்தில் இருந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொகுப்பு பாரம்பரியத்தையும் நவீன ஆடை வடிவமைப்பையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக அமைந்துள்ளது. தலைமுறைகளாக கடைபிடித்து வரும் கைவினை திறன்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆடையும் தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆடை தொகுப்பின் பிரம்மாண்ட அறிமுக நிகழ்ச்சி ஊடக பிரபலமும் கலாச்சார தூதுவருமான அபர்ணா சுங்கு தலைமையில் நடைபெற்றது. இந்திய பாரம்பரியத்தின் மீதான அவரது ஆர்வம் இந்த தொகுப்பின் நோக்கத்துடன் ஒத்துப்போவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நிகழ்ச்சியில் ஆடை வடிவமைப்பு துறையினர், ஊடக பிரதிநிதிகள், கலாச்சார ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதுகுறித்து பேசிய கைரா நிறுவனத்தின் நிறுவனர் ஹர்ஷவர்தினி, இந்தியாவின் பாரம்பரியத்தையும் கைவினை கலைஞர்களின் பங்களிப்பையும் போற்றும் வகையில் டேல்ஸ் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேம் இங்க பார்க்கலாம் மேம். மேடம் இங்க பாருங்க மேடம், எல்லாரும் இங்க பாருங்க மேடம். Tribal holiness. இந்த கயாரா பொறுத்த மட்டும் புது ஜெனரேட்டட் நியூ கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் நியூ வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக்கை இன்க்ளூட் இது. நம்ம எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் மெட்டீரியல்ஸ், ஈவன் டை முதற்கொண்டு எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிள் டை தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நியூ ஜென்ரேட்டிவ் மாடர்னைஸ் சில்வர் வித் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப். நம்ம கிராஃப்ட்மேன்ஸ் எவ்ரி திங் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டட் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் தான். நம்ம கயரை ஸ்டார்ட் பண்ணது முதற்கொண்டு எதுக்கு ரீசன்னா, நம்ம ஸ்டோரி சொல்லணும், நம்ம ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியாவை எடுத்து காட்டணும், தென் நம்ம புதுவிதமான நம்ம ஹெரிட்டேஜை எப்படி புதுவிதமான உலகத்துக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம டேல்ஸ் ஆஃப் இந்தியா கலெக்ஷன் கொண்டு வந்தோம். நம்ம டேல்ஸ் ஆஃப் இந்தியா 28 ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸோட ஹெரிட்டேஜ் எம்ப்ராய்டரி எல்லாமே நம்ம ஒன் சிங்கிள் கார்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கார்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டோட ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி, ட்ரெடிஷ்னல் டிசைன், ட்ரெடிஷ்னல் கலர் அது எல்லாமே நம்ம இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் கோல்டு அண்ட் சில்வர் சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அது யூஸ் பண்ணுறோம், எதுக்காக கோல்டு இதுன்னா, நம்ம பாரம்பரியமான கோல்டு எப்படி வந்துச்சுன்னா, எந்த மெட்டலில் இருந்தாலும் ரஸ்ட்டு பிடிக்கும், பட் கோல்டு தான் ரஸ்ட்டே பிடிக்காது. ஸோ அந்த கோல்டு தான் எட்டர்னல் பியூட்டி ஆஃப் காடஸ்ன்னு சொல்லுவாங்க. இஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசபோட்டேமியன் சிவிலைசேஷன் இன் பர்டிகுலர், அந்த சிவிலைசேஷன் பர்சன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கோல்டு இது மட்டும் ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க தான் எடுத்து காட்டினாங்க. அதோட இது டெக்கரேட்டிவ் வெசல்ஸ்லேருந்து தென் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேஷன் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் அது அவங்க ஃபஸ்ட்லாம் கோல்டு எல்லாமே அவங்களோட பாடி கூடயே வச்சுப்பாங்க. எதுக்குன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கோட இது இம்மார்டலிட்டி சொல்லுவாங்க. லைக் எங்கே வேணாலும் சஸ்டெயின் ஆகலாம், எது வேணாலும் உலகத்துக்கு பாரம்பரிய இதோட அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில் தான் நம்ம இந்தியாவிலையும் அது எடுத்துகிட்டு வந்தாங்க. மோஸ்ட்லி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த டிவைன் ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எல்லாமே ஒரு லெஹங்காவில் யூஸ் பண்ணும்போது அது ப்ராஸ்பரிட்டி, பிரைட்ஸும் யூஸ் பண்ணும்போது ப்ராஸ்பரிட்டியாகவும் இருக்கும், அவங்களோட ஃப்யூச்சருக்கு எடுத்துக்காட்டும் இருக்கும்.